கிறிஸ்மஸ் நாளில் ஒன்று கூடி இருப்பது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஆமென், அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் என்றும் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஷ்டவேலரின் பக்கமே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று வேறு பிரித்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில் ஜனங்களை தனக்கென்று வேறு பிரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து பிறந்த இந்த நற்செய்தியை தேவன் இந்த நன்னாளை நாங்கள் கொண்டாடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பெரிதான கிருபை செய்திருக்கிறார். மிகுந்த பாரத்தோடும் ஜெபத்தோடும் தாகத்தோடும் விடாமுயற்சியோடும் இவ்வளவு அருமையாக இந்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு மிகவும் உதவி செய்தார். அல்லேலூயா. அவர் என்றும் மாறாதவர், என்றும் ஜீவிக்கிறவர். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால், இன்றைக்கி உலகம் முழுவதில், அதாவது உலகத்தில் உள்ள 90% நாடுகளில் உள்ள மக்கள், மேலாக உள்ள நாடுகளில் மக்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாள். ஆமென். இந்த நாள், கிறிஸ்து பிறந்த நாளே இந்த உலகத்தின் சரித்திரம் இரண்டாக பிளந்தது. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக என்று சொல்லி இந்த உலக சரித்திரமே இரண்டாக மாறினது. ஆமென். அதனால தான் இந்த உலகத்தில் அவர் பிறந்த இந்த மகிழ்ச்சியான இந்த நாளை உலகமே ஒவ்வொருவரும் தங்களுக்கு விரும்பின வகையில் கொண்டாடி கொண்டு ஆமென் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். ஆனாலும் நாங்கள் ஒரு கூட்டம் இந்த இடத்துல கூடி வந்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு கனம் செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி வந்திருக்கிறோம். ஆமே. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுகிறோம்? ஏன் கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாட வேண்டும்? கிறிஸ்துவின் பிறப்பு அவ்வளவு முக்கியமானது ஒன்றா? மிகவும் முக்கியமானது ஒன்று. ஆமே. கிறிஸ்து பிறந்தது இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆமே, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது அவர் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த உலகம் அவர் மூலமாக உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம், ஏன் இந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும், ஏன் அவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டு தான் நாங்கள் கிறிஸ்துவனுடைய நாளை நாங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நாங்கள் பாப்பமாக இருந்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியில இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தையுள்ள வல்லமையினாலே சகலதையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென். பூமியை உண்டாக்கினார், வானத்தை உண்டாகும் என்று சொன்னார், உண்டாக்கி சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, மரம், செடி, கொடிகளை, கடலில் உள்ள சகலதையும், வானத்தில் உள்ள ஆகாயத்து பறவைகளையும் எல்லாம் அவருடைய தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அதே தேவன் மண்ணை எடுத்து மனிதனை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. மனிதனை உண்டு பண்ணினார். அவர் வார்த்தையாக இவைகளை உண்டு பண்ணுகிற போது அவர் வார்த்தையான தேவனாக இருந்தார். அவருடைய வார்த்தை அவர் ஜலத்தின் மேல், அதாவது தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அவராலே உண்டானது, எல்லாம் அவராலே உண்டானது. ஆமென். எங்களுடைய கண்கள் காண்கிற எல்லாம் அவராலே உண்டானது. பூமியை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட்டார், நீர் விதை நிலங்களையும் விதை கொடுக்கிற மரங்களையும் தானியங்களையும் உண்டாகும்படியாக கட்டளையிட்டார். அது
உண்டானது, விருட்சங்களை உண்டானது. ஹல்லேலூயா. கடலை பார்த்து கட்டளையிட்டார், கடலில் உள்ள மச்சங்களையும் பறவைகளையும் உண்டாக சொல்லி உண்டானது. ஆமென். உண்டானது. ஏன்? அவருடைய வார்த்தை சகலதையும் சிருஷ்டித்தது. ஆனாலும் மனிதனை உண்டாக்குற பொழுது தேவன் என்ன செய்தார்? மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கினார். ஆமென். அது மாத்திரமல்ல, மனிதனை உண்டாக்கிவிட்டு தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய நாசியில் ஊதினார் என்று வாசிக்கிறோம் நாங்கள். அதனால தான் மனிதன் ஜீவ ஆத்மாக மாறினான். ஆமென். மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் தேவனுடைய ஆவி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி மனிதர்களை பார்க்கிற பொழுது நடுங்குகிறான். ஏன்? தேவனை காண்கிற சாயல் மனிதரில் மாத்திரமே இருக்கிறது. அவர் தனது சாயல் எங்களை உண்டாக்கினார். ஆமென். ஆதியில நாங்கள் பார்க்கிறோம், ஆதியில ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி, அவர் உண்டு பண்ணின பொழுது அங்கு தேவ மகிமை இருந்ததாம். அவர்கள் தேவ பிரசன்னத்தில் வளர்ந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள். தேவ கிருபை, தேவனோடு அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் பிசாசு அவர்களை வஞ்சித்தான். அதனால் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். அந்த கட்டளையை மீறினதின் நிமித்தமாக பரிசுத்தம் உள்ள தேவனோட அந்த பாவம், கட்டளையை மீறுவதே பாவம். வேதம் சொல்லுகிறது, கட்டளையை மீறுவது பாவம். கட்டளையை மீறுகிற பொழுது அது எங்களுக்கு பாவமாக இருக்கும். ஆகையினால பாவமான மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்கள் தேவனிடத்தில் தோட்டத்தில் இருக்க முடியாமல் பூமியிலே தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஏதேனிலே உண்டாக்கப்பட்டார்கள். அங்கு தேவனோடு இருந்தார்கள். தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ மகிமை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பில வளர்ந்தவர்கள் பாவம் செய்தபடியினாலே தேவன் பாவிகளோடு வாசம் பண்ண முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தர். ஆமென். அவர் பரிசுத்தர். ஆனாலும் மனிதர்கள் விழுந்த பொழுது, பாவம் செய்த போதும் ஆண்டவர் மனிதர்களை வெறுக்கவில்லை. மனிதனுடைய பாவத்துக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. மனிதனுடைய பாவத்துக்கு எப்படி பலி செலுத்துவது? பூமியில் எதை பார்த்தாலும், மனிதர்களை பார்த்தால் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால மனிதர்களுடைய பாவத்துக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதான் பார்க்கிறோம், சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். நாங்கள் கற்பம் தரிக்கிற பொழுது நாங்கள் பாவத்தில் கற்பம் தரித்தோம். ஏன்? அது எங்களுக்கு உண்டானது ஆதாம் ஏவாள் செய்த பாவம் எங்களை தொடர்ந்து வருகிறது, ஒவ்வொரு மனிதர்களையும். ஆமென். இப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஏதேனில தேவனோடு இருந்தவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தமாக தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் தேவன் என்றும் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே குமாரனை இயேசுவை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் நாங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னார், அவர் இந்த பூமியில ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தார். இந்த மனு குலத்தினுடைய பாவத்துக்காக மாத்திரமே இந்த பூமிக்கு வந்தார். இந்த மனிதர்களுடைய பாவத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. நான் போக வேண்டும். தேவன் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அடிமையைப் போல தன்னுடைய மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த மகிமையை விட்டு பூமிக்கு வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவருடைய வார்த்தையுள்ள வல்லமை உள்ளது. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆமென். நாங்கள் இழந்து போன தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறேன், நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். மரண இருள், எங்களுடைய பாவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை, மரணம். நாங்கள் இந்த பூமியை விட்டு 60-70 வருஷம் வாழ்ந்து மறிக்கிற மரணத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. இது எல்லாரும் மறிக்கத்தான் வேண்டும் ஒரு நாள்.
பூமியை விட்டு நாங்கள் விரும்பினால் என்ன, விரும்பாவிட்டால் என்ன, நாங்கள் கடந்து போகத்தான் வேண்டும். அது எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு பின்பாக எங்களுடைய பூமியில் எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. நரகம் அல்லாவிட்டால் பரலோகம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாக்கு மரணம் தான் முடிவு. அல்லேலூயா. இப்ப நான் சொல்லலாம், நான் என்ன பாவம் செய்கிறேன்? இல்லை, நான் பிறக்கும் போது பாவியாக பிறந்திருக்கிறேன். தாவீது ராஜா இதான் சொல்லுகிறாரு, நான் பிறக்கும் பொழுதே பாவி, நான் துர்க்குணத்தில் உருவானேன், கீழ்ப்படியாமை என்கிற துர்க்குணம் எனக்குள்ள இருக்கிறது. நான் பாவத்தோடு பிறந்தேன் இந்த பூமியில். ஆனாலும் நான் பாவத்தோடு மரிக்க விரும்பவில்லை. ஏன்? என் பாவங்களுக்காக ஒருவர் மரித்தார். அவரான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தின் சகல மனிதர்களுடைய வாழ்கின்ற வாழப்போகிற எல்லோருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார். ஆமென். 33.5 வருடங்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. 33.5 வருடங்கள் மாத்திரம்தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவருக்கு ஒன்றுமே இல்லை இந்த பூமியில். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் வாழ்ந்த இஸ்ரவேல் நாட்டை தவிர ஒரு நாட்டுக்கு போனதே இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அவருடைய மகிமையை சொல்லாத நாடுகளே இல்லை. அல்லேலூயா. அது எந்த இனமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், ஏழைகளாக பணக்காரனாக இருக்கலாம், எல்லாருக்கும் உரியவர் தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதிலிருந்து மரணத்தில் இருந்து. ஆமென். நாங்கள் 60, 70, 80 ஆண்டுகள் தான் இந்த நாட்கள் ஒரு பலத்தோடு எங்களால் வாழ முடியும். அதுக்கு மேலே வாழவே முடியாது. கடந்த 30 வருடங்களில் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களன்னு சொன்னால் கண் இமைக்கிற நேரத்தில் போய்விட்டது. அப்படிதான், கண் இமைக்கிற நேரத்தில் கடந்து போய்விட்டது. அல்லேலூயா. என்ன எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் நாங்கள் வானத்தில் இருந்து தேவன் எங்களை அனுப்பினார்? எங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கா? அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமா குயவன வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை சாண்டி. நந்தவனம் தேவனுடைய பரலோகம். 4-6 மாதம் 10 மாதமாக தேவனிடத்தில் வருந்தி தனக்கான ஒரு ரூபத்தையோடு இந்த பூமியில் பிறக்குதாம் ஒவ்வொரு ஆத்மாவும். ஆனாலும் கீழ்ப்படியாமையினால, தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடியினால தன்னுடைய வாழ்க்கையை, ஆத்மாவை இந்த பூமியில் பாழாக்கி போடுகிறான். ஆமென். அல்லேலூயா. யார் எங்களை விடுவிக்க முடியும்? எங்களோட மதம் விடுவிக்க முடியுமா? எங்கள் மார்க்கம் விடுவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் எனக்கு என்ன லாபம்? விளங்க சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு உலகத்தில் சொத்துக்கள் எல்லாம் இருக்கலாம், பெயர் புகழ் எல்லாத்திலையும் நான் வளர்ந்திருக்கலாம். ஆத்மாக்கு அது தேவையில்லை. ஆத்மாக்கு தேவ விடுதலை. அந்த விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுதான் வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அல்லேலூயா. ஒருவனும் பிதாவினிடத்தில். ஏன்? அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென். நான் இன்றைக்கு சொல்வேன், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. ஏன்? நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் ஒருவரால் தான் என் அக்கிரமங்கள் பாவங்களில் இருந்து என்னை விடுவிக்க முடியும். ஏன்? நான் பிறக்கிற பொழுதே பாவியாக பிறந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் அப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை விடுவிப்பார். கிறிஸ்துமஸ் வெறும் களியாட்டம் அல்ல, பரிசுகள் பொருட்கள் கொடுக்கிற ஒரு வைபவம் அல்ல. நாங்கள் நினைவில் இருக்கொள்ளட்டுக்கும் அழகழகா லைட்டுகளை போட்டு ஆடம்பரமாக கூத்தாடி கொண்டாடுகிற ஒரு காரியம் அல்ல. ஆமென். நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? அவர் எனக்காக இறங்கி வந்தார். எங்கே இருந்து இறங்கி வந்தார்? தன்னுடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்தார் எனக்காக. ஆமென். அவருடைய மகிமையை எனக்காக விட்டார். ஹல்லேலூயா. அவரை கொலை செய்தார்கள், எனக்காக அவர் பொறுமையாக இருந்தார். அவமானப்படுத்தினார்கள், ஹல்லேலூயா. முகத்தில் துப்பினார்கள், தலையில் குட்டினார்கள். ஆனாலும் என் கர்த்தர்
எனக்காக சகித்து கொண்டார். மரண பரியந்தம் அவர் ஒரு வாய் பேசாத ஆட்டை போல இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. மரண பரியந்தம் என் ஆண்டவர் ஒரு வாய் பேசாத ஆட்டை போல இருந்தார். பாருங்க, அவர் ஒரு தானாக ஒரு நடந்த காரியம் அல்ல. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி, இவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார். எப்போ? இயேசு பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. நான் சுருக்கமாக தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்காக தீர்க்கதரிசனமாக உரைத்தார். ஒரு கன்னி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்துக்காக அடிக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது நடந்தது, அது நடந்தது. இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தின் பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பிறந்த நாள் மிகவும் மேன்மையானது. ஹல்லேலூயா. மனித இனத்துக்கே எவ்வளவு சந்தோஷம். அவர் ராஜாதி ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா அவர் பிறந்த பொழுது பாருங்க, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாளாக. இமானுவேல் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு ஆடவனுடைய துணை இல்லாமல் முடியாது. ஆனால் தீர்க்கதரிசியான ஏசாயா முன்னறிவித்தார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திருக்க முடியாது அதிசயம் அன்று நிகழ்ந்தது. ஆமென். என் இயேசு பரிசுத்தர். அவர் பரிசுத்த ஆவியினாக இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. எங்களுக்காக வந்தார். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், நித்தியம் அவரிடத்தில் மாத்திருந்தார். ஹல்லேலூயா. இது வெறும் மதமான காரியமே இல்லை, இது மதத்தை பிறப்புகிற காரியமே இல்லை. இயேசு உங்களுக்குரியவர், எனக்குரியவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு முஸ்லீம் சகோதரர் இந்த இடத்துல வந்து சொன்னார், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். ஒரு முஸ்லீம் சகோதரன் வந்து சொன்னார், கொசோவா நாட்டை சேர்ந்த சகோதரர், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். ஏன்? என் இயேசு என்னை மீட்டு கொண்டார். நான் என்னுடைய மத கொள்கைகளுக்கும் மதத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தேன், என்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவே என் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டார். இந்த இடத்துல நின்று கர்த்தர் பெரியவர். ஆமென். கிறிஸ்மஸ் உங்களுக்காக உங்களுடைய இரட்சகர் பிறந்த நாள். அவரை தேடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், எடுக்கல. பாருங்க, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக, அல்லேலூயா, எங்களை சுத்திகரித்து எங்களுடைய பரிசுத்தமாக்கி இந்த உலகத்தின் இச்சைக்குள்ள நாங்கள் விழுந்து போகாதபடி. ஆமென். இந்த உலகமும் இந்த உலகத்தின் இச்சைகளும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். நாங்கள் காண்கின்ற பூமி வெந்து உருகி சாம்பலாக போய்விடுமா. நட்சத்திரங்கள் மளமளவண்டு விழுமாம். ஹல்லேலூயா. சூரியன் மறைந்து போய்விடும், வானம் பாயை போல சுருக்கப்பட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அதே இயேசு மீண்டும் வரப்போறார். ஆமென். நான் வருவேன். ஹல்லேலூயா. நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் வருவேன், நான் போகிறேன், ஆனாலும் வருவேன். எப்பொழுது வருவேன்? நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவேன். ஆயத்தப்படுங்கள்.
பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து மிகுதி காரியங்களுக்கு செல்வோம். ஹல்லேலூயா.